லாவண்யாவில் வாங்கினால் லாபம் 50% அதிரடி தள்ளுபடியில் விற்பனை. லாவண்யா சானிட்டரி சென்டர், நாகர்கோவில். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சற்று நேரத்தில் அறிவாலயம் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் வி.கே. சசிகலா ஆகியோரை எந்த ஒரு சூழலிலும் கட்சியிலேயோ அல்லது கூட்டணியிலேயோ இணைக்கப் போவதில்லை என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துவிட்ட ஒரு சூழல்ல இந்த இரு தரப்பினருடைய நிலைப்பாடு என்ன, 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க போறாங்க என்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியா எழுந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில தான் வி.கே. சசிகலா தனிக்கட்சியை தொடங்கிட்டாரு. அதே சமயம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்ன நிலைப்பாடை எடுக்க போகிறார் என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருந்தது. குறிப்பா அதிமுகவில் வெடித்த அந்த ஒற்றை தலைமை விவகாரத்தால அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற ஒரு தனி இயக்கத்தை தொடங்கி நடத்தி வந்திருந்தாரு. அதுல இருந்த முன்னாள் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகிய எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைந்து விட்ட ஒரு சூழல்ல தொடர்ந்து ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியா பல்வேறு கட்சிகள்ல இணைந்த வண்ணம் இருந்தாங்க. இந்த நிலையில தான் ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடை எடுக்க போகிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. அதற்கான பதில் இன்றைய தினம் கிடைக்கப்பெற இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது ஓபிஎஸ் தங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் தொடர்ச்சியா கூடிய வண்ணம் இருக்கிறாங்க. வழக்கமாக ஆதரவாளர்கள் அதிமுகவுடைய கரைவேட்டியை கட்டி கொண்டு வருவது வழக்கமாக இருக்கும். ஆனா தற்போது பார்த்தோம் என்றால் அனைவருமே சாதாரண வேட்டியை அணிந்து கொண்டு இங்கே கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியாவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக திமுகவுல ஓபிஎஸ் இணைய போகிறாரா அல்லது திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாரா என்ற ஒரு கேள்விதான் எழுந்திருக்குது. காரணம் என்னன்னா, சட்டமன்றத்துடைய இறுதி நாள்ல ஓபிஎஸ் அவர்கள் திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என ஒரு கருத்தை முன்வச்சிருந்தாரு. அதே போல ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய உசிலம்பட்டி ஐயப்பனும் அத்தகைய கருத்தையே தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல ஓபிஎஸ் விரைவில் திமுகவில் இணைவார் என அப்போதே பேசுபொருள் என்பது ஏற்பட்டிருந்தது. அதற்கு விடையளிக்கக்கூடிய வகையில தான் இன்றைய தினம் ஓபிஎஸ் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை முக்கிய முடிவாக எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல அவர் அறிவாலயம் செல்ல இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பாக திமுகவோடு இணைகிறாரா அல்லது திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா என்ற ஒரு கேள்விகளுக்கெல்லாம் விடை இன்னும் சில மணி நேரங்கள்ல தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா ஓபிஎஸ், அவரது மகன் ரவீந்திரநாத், உசிலம்பட்டி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஐயப்பன், மதுரையுடைய முன்னாள் எம்பியாக இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் இன்றைய தினம் திமுக அறிவாலயத்திற்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அறிவாலயத்தில் அவர்கள் இணைகிறார்களா அல்லது ஆதரவு தெரிவிக்கிறார்களா என்ற கேள்வி அடுத்த சில நிமிடங்கள்ல தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் தரப்பு நிர்வாகிகள் சிலருக்கு பதவிகள் என்பது வழங்கப்பட வேண்டும் என்பது ஓபிஎஸ் உடைய நிபந்தனையாக இருந்து வருகிறது. குறிப்பாக கடையநல்லூர், உசிலம்பட்டி, போடி, முதுகுளத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பது அவருடைய கணக்காக இருப்பதாகவும் தேர்தல் கணக்காக இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. திமுகவில் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். லாவண்யாவில் வாங்கினால் லாபம் 50% அதிரடி தள்ளுபடியில் விற்பனை. லாவண்யா சானிட்டரி சென்டர், நாகர்கோவில்.